எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. கொடுத்த கெடு முடிஞ்சிச்சு, அதனால் வந்து எல்லாரும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விஜய் வந்து அமைதியாக இருக்காரு. நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு வந்து குழந்தை தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்னு தோணுது. இதுக்கப்புறம் இந்த வீட்டிலேருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நான் வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து அவங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கிளம்புறதுக்காக வெளியே பெட்டி படிக்கையோட வெளியே வராங்க. எல்லாருமே அனாமிகா சொல்கிறது கேளுமான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அனாமிகா கேட்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு அந்த குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் கிளம்புறேன்றாங்க. அனாமிகா சொன்னேன் கேளு அனாமிகா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னா அட்ஜஸ்ட்லாம் என்னால் பண்ண முடியாது. நான் முக்கியமாக குழந்தை முக்கியமாக நான் முடிவெடுக்க சொன்னவங்கள நீங்கள் அதுக்கு அமைதியாக இருக்கீங்க, எந்த பதிலுமே சொல்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் அந்த குழந்தைய வெளியே அனுப்ப மாட்டீங்கன்னு. இதுக்கப்புறம் இந்த வீட்டிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணு திருப்பி எல்லாருமே தவிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து மகா வந்து அனாமிகா கொஞ்சம் நிற்கிறியா அப்படின்னு அனாமிகா நிற்கிறாங்க. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, வந்து அழகி வந்து உங்களோட குழந்தையாக இருக்கக்கூடாது, விஜயோட குழந்தையாக இருக்கக்கூடாது, அதான பிரச்சனை. அழகி என்னோட குழந்தையோ சூரியோட குழந்தையாவோ இருந்துட்டு போகிறா, எங்கள் 2 பேருக்கும் அவள் தான் குழந்தை, இனிமேட்டு நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே வந்து எவ்வளோ நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கா வந்து கேட்டோன்னா, என் சூர்யா உங்ககிட்டயும் நான் இதை பற்றி சொல்லலை, ஆனால் இப்போ சொல்கிறேன் அப்படின்னோடனே சூர்யா வந்து எனக்கு முழு சம்மதம், அழகி என்னோட குழந்தையாக இருக்குது, எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்லிடுறாரு. உடனே தேங்க்ஸ் சூர்யா அப்படின்றாங்க மகா. இங்கே பாருங்கள், எங்கள் 2 பேருக்குமே சம்மதம், நாங்கள் வந்து இந்த குழந்தைய தத்தெடுக்கிறோம், இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் நீ இருக்கலாம்ல, உன்னோட குழந்தைன்னு எக்காரணம் கொண்டு யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பத்தை தவிர வெளியாட்களுக்கு எங்களோட குழந்தையாக தான் தெரியும், அதே மாதிரி எங்கள் குழந்தையாவே நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு மகா, அது சின்ன வயசில் உனக்கு எவ்வளோ அறிவுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மகாவை பாராட்டுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கமா உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க. எப்படின்னா எனக்கு ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எக்காரணம் கொண்டு வந்து அந்த குழந்தை வந்து எங்களோட குழந்தையாக இருக்கவே கூடாது, அது மட்டும் கிடையாது, விஜய்க்கு சேர வேண்டிய இந்த வீட்டில் சுத்தெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து சூர்யா வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துப்போம், எங்கள் குழந்தை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், அதனால் அழகின் மீட் எங்கள் குழந்தை அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன சொல்ல தெரியாமல் தவிக்கிறாரு. அப்போ அந்த குழந்தைய வந்து கூப்பிட்றாங்க. அழகி வரா, அழகி இனிமேட்டு நீ வந்து விஜய் அப்பாவுன்னு கூப்பிடக்கூடாது, இதுக்கப்புறம் சூர்யா அப்பாவை தான் நீ அப்பாவுன்னு கூப்பிடணும், நான் தான் உன்னோட அம்மா சரியா அப்படின்னு குழந்தை வந்து அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அப்படியே குழம்பி போகிறா. எல்லாருமே யோசிக்கிறாங்க. விஜய் கிட்ட நேராக குழந்தை போகிறா. அப்பா இனிமேட்டு உங்களை நான் அப்பான்னு கூப்பிடக்கூடாதா, இதுக்கப்புறம் சூர்யா அப்பாவை தான் நான் அப்பான்னு கூப்பிடணுமா, உங்களை நான் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விஜயால் தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து சொல்லுங்கப்பா, உங்களை நான் கூப்பிடக்கூடாதா சொல்லுங்கள் அப்படின்னு. அதான் சொல்லிட்டார்ல, சொல்லிட்டாங்கல்ல கூப்பிடக்கூடாது, நீங்கள் வந்து போ முதல்ல அப்படின்றாங்க. அனாமிகா அமைதியாக இருக்கியா அப்படின்னோடனே, அது வந்துமா சொல்லுங்கப்பா, இதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிடக்கூடாதா, நீங்கள் என்னோட அப்பா இல்லையா அப்படின்னு குழந்தை கேட்குறா. உடனே வந்து கட்டிட்டு அழறாரு. சாரிம்மா, என்னை மன்னிச்சுடு, இந்த கொடுமையிலேருந்து என்னால் தாங்கிக்கவே முடியல, இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், அனாமிகா உனக்கும் சொல்கிறேன், இந்த கொடுமை என்னால் தாங்கிக்கவே முடியாது, பெத்த குழந்தைய தன்னோட வந்து குழந்தைய தானே அப்பா இல்லைன்னு சொல்கிற கொடுமை யாருக்குமே வரக்கூடாது, என்னால் முடியல, அந்த குழந்தையோட உண்மையான அப்பா நான் தானே, அந்த குழந்தைகிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன், நீ அப்பா நான் உன் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு, நான் அதை அந்த குழந்தை வந்து உண்மையை தானே சொல்லணும் குழந்தைகிட்ட, நான் எப்படி போய் சொல்லுவேன், அதனால் நான் சொல்ல முடியாது, அதனால் இப்போ எல்லாரும் கேட்டுங்க, நான் அழகி என்னோட குழந்தை, யாருக்காகவும் நான் விட்டு தர முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க நீ அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி, ஏன்டா இந்த மாதிரி முடிவு எடுக்கிற, அதுதான் அவங்க சொல்கிறாங்களே, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காயத்ரி, அம்மா என்னை தயவு செய்து மன்னிச்சிடுமா, நீ சொல்லுவியாம்மா என்னை உன் புள்ள இல்லை, நீ சொல்லுவியா, டேய் அது வந்துடா, நீங்கள் சொல்லுவீங்களாப்பா நான் உன் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு, உங்களால் சொல்ல முடியுமாப்பா, நான் எப்படிப்பா அப்போ சொல்ல முடியும், நானும் ஒரு அப்பா தானேப்பா, நான் எப்படிப்பா என் பிள்ளைய வந்து புள்ள இல்லைன்னு சொல்ல முடியும், அந்த கொடுமையை என் வாயில் எப்படிப்பா நான் சொல்லுவேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் இந்த முடிவுலேருந்து மாறுறதா இல்லை, அனாமிகா நீ வீட்டை விட்டு போகணுமா, போய்க்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்றாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அனாமிகாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க.